என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு மாப்பிளையும் சாகிறத பாத்துக்கிட்டு இருந்த பாவிமானா. எதையும் கேட்க முடியாத பாவி ஆயிட்டேன். மாமா 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 அழாதீங்க மாமா. ஒரு அப்பனா இருக்கிறவன் தன் பொண்ணு மேல எவ்வளவு பாசமா இருப்பான்னு தெரியுமில்லமா உனக்கு? ஒரு அப்பனா நான் என்ன பண்ணி இருக்கணும்? இவனுங்களை மீறி என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஐயோ, அத பண்ணாம விட்டுட்டேனேம்மா. ஒரு பக்கம் என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கலையேங்கிற சோகம், என் பொண்ணு என் கண்ணு முன்னாடியே சாக விட்டுட்டோமேன்ற வேதனை ஒரு பக்கம். அதை நினைச்சு தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேம்மா, செத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இந்த தண்டனை பத்தாதுமா, பத்தாது. நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு இன்னும் தண்டனை வேணும். இது பத்தாதுமா. எனக்கு இந்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுமா, மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாதுமா, மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாதுமா. மாமா மாமா இங்க பாருங்க மாமா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. வாழ்க்கையில யாருதான் தப்பு செய்யல, ஆனா அத புரிஞ்சுக்கிட்டு மனசார ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும், நிச்சயம் மன்னிப்பு கிடைக்கும். அம்மா, நீ என் மருமகதான், ஆனா உன்னை என் மகளா நினைச்சு கேக்குறேன். நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பு கிடைச்சிருமா, கிடைச்சிருமாமா? மாமா நிச்சயமா கிடைக்கும் மாமா. நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. இறந்து போன 2 பேருக்காகவும் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. சரிம்மா. அவங்க எங்க இருந்தாலும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. என்னமோ மனசு வேதனையில இருந்து உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. என்ன மாமா நீங்க என்கிட்ட போய்? மாமா அழாதீங்க மாமா. சரி சரி சரி, நீங்க காஃபியை குடிங்க. நான் குடிச்சுக்கிறோம், நீ போ. சரி மாமா. Ha ha ha.